அப்ப வா, நானும் வரேன். வா. இப்ப நாம என்ன பண்றது? எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. வா, நம்ம இப்படி நேரா போவோம். தேவையில்லாத வேலை பண்ணிட்டாரு உங்க மச்சான். அட்வென்ச்சர் ஆம்ல, அட்வென்ச்சர். காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வழி மாதிரி போக வச்சிட்டு இருக்கீங்க. நான் வேற உங்ககிட்ட தனியா மாட்டிக்கிட்டேன். ஏய், என்ன சொன்ன? ஏய், தனியா மாட்டிக்கிட்டியா? நான் உன் புருஷன்டி. ஐயோ, இங்க இருந்து எப்படி போறதுன்னே தெரியல. போறதெல்லாம் இருக்கட்டும்டி. அது எப்படி நீ என்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லலாம்? இப்ப அது ரொம்ப முக்கியமாங்க. எனக்கு முக்கியம். நீ சொன்னது தப்புன்னு இப்ப என்கிட்ட சொல்லு. அப்பா சாமி, நான் சொன்னது தப்புதான், பெரிய தப்புதான். வா. நான் நீ நாம் வாழவே. நீ நல்லா பாடுறதான், உயிரே. ஆனா அதுக்காக நேரங்காலம் தெரியாம பாடுவியா? உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமாவே இல்லையா? பாத்துட்டுமா, ஜாலியா இருக்கு. என்னடி சொல்ற? இன்னும் அப்படியே உள்ள போய் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிரணும். வீட்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும். யாருமே இல்லாத இடத்துக்கு நாம 2 பேரும் போயிடலாமா? நீ என்னடி இப்படி இருக்க? நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் பாக்யராஜ். நல்லா சாப்பிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு. சரி, பாப்பாவை என்ன பண்றது? அது மட்டும் தான் எனக்கு ஒரே கவலை. பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமோ? அவ்வளவுதான், நம்ம தொலைஞ்சு போயிட்டோம். இங்க இருந்து வெளியில போகவே முடியாது. நம்ம பசங்களை உங்க அம்மா தான் பாத்துக்கணும். பாத்துப்பாங்கல்ல? ஏய், புலம்பாதடி. நீங்க என்ன பண்ற? வழி தேடி வந்த. தனியாவா? உன்னை எப்படி விட்டாங்க? அவங்க போக வேண்டாம் தான் சொன்னோம். நீ கேட்டிருக்கவே மாட்ட. நான் போறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஓடி வந்திருப்ப. சரி, வழி கண்டுபிடிச்சியா இல்லையா? வா, சேர்ந்து கண்டுபிடிப்போம். என்ன வேற என்ன பண்றது? வா. இப்போ ஒரு மழை வந்தா நல்லா இருக்கும்ல? அடியே, கொடைக்கானல் வந்ததும் உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடி. அதான் எனக்கும் தெரியல பாக்யராஜ். ஆனா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் போது இந்த மாதிரி நாம தனியா ஜாலியா அப்படியே ஹாப்பியா இருக்கணும். வெளியே வந்துட்டோமா? ஆமா. நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறது இந்த காட்டுக்கு கூட பிடிக்கல. ஏய் மலரு, சிக்னல் வந்துருச்சு. நான் ரேவதிக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு ரேவதி போன்ல சிக்னல் இருக்கணும்ல? ஆமால. நான் வேணா உள்ள போய் பார்க்கட்டுமா? மறுபடியும் அவங்க வந்து நீங்க தொலைஞ்சிட்டீங்கன்னா? ரேவதி, ரோட கண்டுபிடிச்சான் பாத்தியா? தங்கராஜன் கொக்காவா? வா 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 வா. ஏய், வாடி, இதோ வந்துருச்சு ரோடு. ஓவரா அலப்பற பண்ற. வா வா வா. ரேவதியோட சத்தம். ரேவதி, ரேவதி, அண்ணே, ரேவதி, வா மலரு. அண்ணே, பாத்து போ, விழுந்து தொலைய போற. ரேவதி, நான் இங்க இருக்கேன், வா. அண்ணே, அண்ணி, ரேவதி,
பாத்து பாத்து மெதுவா வா. ஏய் ஏய், ஓடாதடி. பாத்து வாமா. பாத்து கீழே விழுந்துடாத. அண்ணே உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அண்ணே எனக்கு ஒண்ணும் இல்ல. டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உன் அண்ணனை பார்த்தேன். அப்புறம் நான் பாசத்தை பொழியிற. காணாம போய் திரும்ப சேர்ந்திருக்கோம்ல. எங்க சுரேஷ் மதி எங்க? தெரியலையே. ஐயோ, அந்த பொண்ணு வேற தனியா போச்சு. இங்க பாருங்க, அவனே ஒரு போலீஸ்காரன். ஊரையே காப்பாத்த தெரிஞ்சவனுக்கு அவன் பொண்டாட்டியை காப்பாத்தி கூட்டிட்டு வர தெரியும். அதெல்லாம் அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துருவான். ஏய் நீ பயப்படாத அண்ணா, எப்படியாவது வழியை கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒன்னும் பயப்படலையே. எனக்கே பயமா இருக்கு, உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயம்லாம் இல்ல. இது ஒன்றும் டேஞ்சரஸான இடமும் இல்ல. நாம எப்படியாவது வழி கண்டுபிடிச்சு போயிடலாம். ஏய் போன் அடிக்குது. ஏய் சிக்னல் கிடைச்சிருச்சு. அண்ணா டேய் சுரேஷ், எங்கடா இருக்க? வழியை தானே தேடிட்டு இருக்கேன். டேய், நான் ரேவதி மாப்பிள மலரு 4 பேர் வெளியே வந்துட்டோம்டா. டேய் மதி வேற தனியா வழி கண்டுபிடிக்கிறேன்னு போச்சுடா. அவன் என் கூட தானே இருக்கா. நாங்க வந்துடுறோம். அப்படியா? சரா சரா, நீங்க பாத்து வாங்க. ஆ? சரி. அந்த பக்கம் தான் ஏதோ வண்டி போற சத்தம் கேக்குது. சோ அப்படிதான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். வா போய் பாப்பா. பாத்து பாத்து பொறுமையா வா. தேங்க்யூ. பாத்து வா. தோ வராங்க. டேய் மாமா என்னடா டேய்? எங்கடா ஒண்ணும் போன? இல்ல. ஓகே தானே ரெண்டு பேரும்? ஓகே தான் ஓகே தான் ஓகே தான். மதி, நீ ஓகேவா? கொஞ்ச நேரத்துல உயிரே போச்சுடா. நல்ல இடத்துக்கு எங்களை வாக்கே கூட்டிட்டு வந்தீங்க, போங்க. இது நல்ல இடம் தாண்டி. ஏதோ டெக்னிக்கல் எரர் ஆகி போச்சு, அவ்வளவுதான். அதான் இப்ப ரூட் தெரிஞ்சு போச்சுல. இன்னொரு தடவை போலாமா? தேவையே இல்ல. வேற எங்கேயாவது போலாம், இல்லன்னா ரூமுக்கு போலாம். போட்டிங் போலாமா? ஆ? போலாண்ணே, நல்லா இருக்கும். ஆ. நானுமே நினைச்சேன். போட்டிங் போலாமாங்க? சரி போலாம் போங்க. ஆறு பேர் சேர்ந்து போற மாதிரி போட் இருக்கு. ம். இல்லனா நிறைய பேரோட சேர்ந்து போற மாதிரி போட் இருக்கு. கப்பலா போற மாதிரி போட்டும் இருக்கு. இதுல போலாம். அண்ணா நம்ம 6 பேரும் சேர்ந்தே போலாம் அண்ணா. ஏண்டா, உனக்கு மதி கூட தனியா போகணும்னு ஆசையே இல்லையாடா? இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போலாமே. இல்ல வேணாம், எல்லாரும் 2 பேரா போற மாதிரியா போட்டே சொல்ல. என்ன ஆச்சரியமா பாக்குற? உன் கூட சேர்ந்து போகணுங்கிற ஆசையில சொல்றேன்னு நினைச்சியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஹனிமூன் ட்ரிப்னு சொல்லிட்டு இவங்க கூடவே நம்ம இருந்தா அவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க? ஏன் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் மாமா. டேய் அதெல்லாம் பொய் சொல்லாதடா. நீனு இல்ல, உன் இடத்துல யாரா இருந்தாலும் நினைப்பாங்க. என்ன மாமா? சரி 2 பேராவே போலாம். சரி மாமா. சரி நீங்களா இங்க இருங்க, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். இருங்க, நானே போய் எடுக்கிறேன். அண்ணா, ரேவதிக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. கை இல்ல வேண்டாம். கையை கொடுக்க மாட்டீங்களோ?